ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஸ்ரீ கௌஷிக பாலசுப்ரமணிய கோயில், அதாவது முருகர் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு போயிருந்தோம். செம்ம ஜனங்க. அந்த எங்கள் பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம், அங்கே சர்ச் இருக்கும், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நினைந்தது. ஸோ எப்பயுமே இப்போ அப்படி தான் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்தளவு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1977 ஒரு இஸ்லாமியரை, அவங்க பேர் பார்த்திங்கன்னா கௌஷிக், அவரோட பேர் தான் இந்த கோயிலுக்கு வச்சுருக்காங்க. அதாவது கோயில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கௌஷிக் பாலசுப்ரமணிய முருகன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்போவே சொல்லியிருந்தாங்க, இவர் இஸ்லாமியர், அப்போ கட்டினாங்க. அவங்க அம்மா வேண்டுனாங்க அவருக்கு உடம்பு நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னமோ சொன்னாங்க, நிறைய பேர் நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொன்னாங்க. ஸோ அவர் நடந்தோடனே இந்த கோயிலை கட்டணும்னு முற்பட்டார். அதே மாதிரி கட்டினார். ஸோ அதை தான் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா காஞ்சி சங்கராச்சாரியார் வந்திருந்தார். அவர் தான் இந்த பேருக்கு கௌசிக் என்ற பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கௌஷிக பாலசுப்ரமணிய முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா கௌசிக் ஐயா அவர்கள் 2003 இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையன் பார்வையில் இந்த கோயில் இருக்குது. சிலை தான் பார்க்கணும், வரக்குள்ளே வந்தாச்சு. அப்பா முருகா முருகா. ஐயா கௌஷிக் இவர் தாங்க, பாருங்கள். கூட தரணுமா திரும்ப? பார்த்துட்ருக்கீங்களா? நான் போய் கவர் போட்டு வாங்கி. இல்லை, நானும் வந்துடுறேன். இப்போ போயிடலாம். இல்லை, இப்படி தானே போகணும் நம்ம. இல்லை நம்ம அங்கே வரணும் வேலைக்கு. நல்லா இருக்குது. உங்களுக்கு எதனா செலவு வேணுமா? இருக்குது. இந்த ஓமலுக்கு எவ்வளோவா? சரி வாங்க போங்க, நான் அப்படியே வரேன். எவ்வளோக்கா அந்த கோலம்? இது கோலம்
30 ரூபா வரும்டா சரவண பவன். 2 மாடல் தாண்டா வரும் இதில். இதுவும் தான் வரும். ஓகே. பெருசில் நீங்கள் வேணால் ஃபோட்டோ எடுத்து கேட்காங்க. இல்லைடா அதில் இதான் வரும். இதில் வந்து பூ தாண்டா வரும். ஓகே. இங்கே பாருங்க 30 ரூபா அது சரவண பவா. இது நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஒன்று எடுத்துங்க. இந்த மாடலும் இந்த மாடல் 2 தாண்டா வரும். சரி, 2மே எடுத்துருங்க. இது இப்படி இருக்குது. இது அதில் வேறு எதுனா இருக்கா பாருங்கள். இது வேறு தான் பார்க்குறேன். இதோ இருக்குது பாருங்கள் புக்கு. பார்த்து சொல்கிறேன். எத்தனை மணிக்கு எத்தனை எப்போ வர்றது? இது கட்டிடுவாங்க. அவர் சீக்கிரமாக போட்டு சொல்லியிருக்கிறாரு. போங்கப்பா. இப்போ வர மக்கள் அப்புறம் என்ன அவர் நம்ம இந்தியாவில் சொல்லவே வேணாங்க. கோவில்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன். உள்ளே யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ வெளியில் வேணால் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ வெளியில் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி போய் கோவிலில் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த கோவில் போயிருப்பாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருன்னா பாண்டிச்சேரிக்கு வர ஐடியா இருந்ததுன்னா இந்த கோவிலை மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நல்லபடியாக நான் ஊர்லேருந்து வந்தேன். தேய்பிறை சஷ்டி இருந்ததுனால போய் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு தரிசனம். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வள்ளி தேவானையோட காட்சி அளிப்பார் முருகர். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன். மக்களே கண்டிப்பாக பாருங்கள்.